வாசியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சரி, ஒரு சபையில ஒன் மேன் ஷோ இருக்கக்கூடாது. அது மிஷனரி தரிசனம் கொண்ட சபை அல்ல. இயேசு கட்டுகிற சபை என்பது தோத்திரம். இந்த அந்தியோகியா சபை தான் அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறது. பல நபர்கள் சீசர்களாக உருவாகணும். அல்லேலூயா. பல மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் என்று சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டிபார்ட்மெண்ட்னே நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. பல ஊழியர்கள் எழும்பணும், பல மிஷனரிகள் உருவாகணும், நல்ல ஊழிய தரிசனம் பெற்ற விசுவாசிகள் உருவாகணும். அதுதான் தேவன் கொடுக்கதான சபை. அந்தியோகியா யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் இறந்த இடம். அந்த இடத்துல தீ பற்றி பிடிக்க ஆரம்பிச்சது. அது அநேகருக்கு தெரியாது, சபை வரலாறு படித்தவங்க தான் தெரியும். அந்த அந்தியோகியா சபையில தான் பவுலும் பர்னபாவும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுறார். 2 பேரையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்தெடுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே 2 பேரையும் வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. 2 பேரும் புறப்பட்டு போய் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் இருக்கிற தீவுகள், அந்த ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த சகல நாடுகள், கொரிந்தி, அந்த எபேசு, சிமர்னா, சர்தை, கலாத்தியா நாடுகள் எல்லாம் போய் பவுல் ஊழியம் செய்து பிரசங்கம் பண்ணி சபைகளை ஸ்தாபித்து 14 நிருபங்களை எழுதி மகத்தான ஒரு ஊழியத்தை செய்தார். 3 மிஷனரி பிரயாணங்கள், 4வது பிரயாணம் இத்தாலி வரைக்கும் என்று அவர் மகிமையான ஒரு ஊழியத்தை அவர் செய்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நீங்கள் 13 to 28 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த அந்தியோகியா சபை இவ்வளவு வைராக்கியமான முதல்ல கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்னா இந்த விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்கள் அப்படிதான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசுவாசம் உள்ள ஸ்திரீகள், விசுவாசம் உள்ள சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் எப்போ வந்துச்சுன்னா அந்தியோகியாவில் இருக்கிற சபைக்கு தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. சரியா? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. அவ்வளவு பெரிய சாக்கியத்தை அந்த சபை பெற்றிருக்கு. ஏன்னா அதில் நிறைய ஊழியர்கள், மிஷனரிகள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தாங்க. தோத்திரம். இவர்கள் என்ன செய்தாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் அந்த நம்முடைய சபையும் ஒரு தரிசனம் உள்ள மிஷனரி தரிசனம் உள்ள ஒரு சபையாக மாற வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்கு தேவன் அந்த மிஷனரி தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். மிஷனரி தரிசனம் கொண்ட சபை எப்படி இருக்கணும்னா, முதலாவது சுவிசேஷ தாகம். 5 காரியத்தை வேகமாக சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். சுவிசேஷ தாகம் சபையில் உள்ள எல்லாத்துக்கும் இருக்கணும். சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற. எல்லாத்துக்குமே இந்த ஒரு பாரத்தை தவிர எல்லா பாரமும் இருக்கு. இந்த ஒரு பாரத்தை தவிர எல்லா பாரமும் இருக்கு. சுவிசேஷ பாரத்தை தவிர எல்லா பாரமும் இருக்கு. கேட்டு பாருங்க. யாராவது என்கிட்ட பாஸ்டர் இன்னைக்கு மத்தியானம் நான் ஒரு 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. யாராவது இப்படி ஒரு ஆள் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே இன்னைக்கு கோழிக்கறி தான் எடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நல்லா சாப்பிட்டு லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு 100 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன் பாஸ்டர். இந்த ஆத்துமாக்கெல்லாம் அடிச்சு நரகம் போகிறாங்க, கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு யாராவது என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கீங்களா? இன்னிலிருந்து சபைக்கு வர்ற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷ பாரம் நிரம்பி இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இந்த மாதிரி
இந்த சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் நமக்குள்ள வரணுமே. சுவிசேஷம் கூட்டம் நடக்கும் பொழுது ஐயோ இந்த சுவிசேஷ கூட்டம் எப்படி நடக்குது, அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகம் நமக்குள்ள வருதா? தோத்திரம். இந்த சுவிசேஷ கூட்டம் நடக்கிறதுக்கு இரவும் பகலும் உழைத்த சபைகள் உள்ள சில பேர் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ கூட்டம், தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தாகம், அந்த சுவிசேஷ தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு போற இடங்கள்லாம் சுவிசேஷ தாகத்தோடு சென்றார். கிணற்றண்டே தண்ணி கேட்கும்போது ஸ்திரியை தாகத்துக்கு நான் இப்படிங்க தண்ணி கொடுப்பேன்னா அங்கேயும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. போற இடங்கள் வர்ற இடங்கள் எல்லா இடமும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தோத்திரம். பவுலை தூக்கி தோத்திரம் நேர சிறையில கொண்டு போடுறாங்க, அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறார். பிலோமே அந்த சோத்திரம் யாரு? ஒனேசிமு என்ன செய்யறான்? ஒனேசிமு ரட்சிக்கப்படுகிறான். அவன் மீண்டும் பிலோமனுக்கு போய் சேரும்படி கடிதம் எழுதுகிறாரு. தோத்திரம். அவரை தூக்கி வெளியே கொண்டு வந்தா அங்கேயும் ஒரே சுவிசேஷம். ஆத்துக்கு ஜெபம்னா போனா அங்க குறி சொல்றப்பன் விடுவிக்கப்படுகிறார். தோத்திரம். எங்க போனாலும் சுவிசேஷம். தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சுவிசேஷ தாகத்தோடு இருப்பார்கள். இரண்டாவது ஆத்ம பாரம். சொல்லுங்க. நமக்கு என்ன பாரம் இருக்குது? கடன் பாரம். என்ன பாரம் இருக்கு? இந்த வீடு சரியில்லை, வேற வீடு கிடைக்குமா என்ற வீடு பாரம். வேற என்ன பாரம்லாம் இருக்குது? உலக கவலைகள். நிறைய பாரம் இருந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு அழிந்து ஒரு ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் போற இடங்கள்லாம் பார்த்தா ஆவிலே வைராக்கியம் அடைந்துன்னு போட்டிருக்கிறது. ஆவிலே வைராக்கியம் அடைந்து அப்படின்னு போட்டிருக்கிறது. தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு பாரம் வேணுங்க. ஏப்பா அந்த ஜனங்கள் நம்முடைய தேசத்துல அழிந்து அழிந்து பாதாளம் போறாங்களே, நரகம் போகிறாங்களே, இந்த ஜனங்கள் ஆண்டவர் அறியாம மரிக்கிறாங்களே, இயேசுன்னா யாருன்னு தெரியாமல மரிக்காங்களே, கோடிக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்களேங்கிற ஒரு பாரம் நம்முடைய மனத்திரையிலே வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆத்ம பாரம்ங்கிறது burden for perishing souls. ஒவ்வொரு நாளும் காலில் எழுந்து முழங்கால் படிட்டா கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். ஆண்டவரே இவ்வளவு ஆத்துமா பாரம் அழிஞ்சு அழிஞ்சு போகுதப்பா, இவ்வளவு ஆத்துமா இன்னைக்கு ஆண்டவர் அறியாம மரிக்கிறாங்களே ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு ஆத்தும பாரத்தோட அழுது அழுது ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் சபையில எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமா. உங்களுக்கு உலக பிரகாரமான பாரம், கடன் பாரம், மற்ற பாரம் இருந்ததுன்னா ஆத்ம பாரம் வராது. தோத்திரம். நீங்க ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதன் அடிப்படையிலே உங்க வாழ்க்கை அமையும். அதன் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் புறப்பட்டு போகும்போது வரும்போது பேசும்போது உங்க ஆத்ம பாரம் உங்க வார்த்தையில தெரியணும். தோத்திரம். இன்னைக்கு அந்த ஒரு burden for perishing souls, ஒரு அழிந்து ஒரு ஆத்மாக்களை கேட்ட ஒரு பாரம் நமக்கு இருப்பதாக. சரியா? 3, ஊழியர்களை உருவாக்குதல். சபையில ஊழியர்கள் உருவாகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் நல்லா கனி கொடுப்பாங்க, சில பேர் அப்படி இழுத்து நிற்பாங்க. இருக்கட்டும், ஏற்றுனாங்கன்னா எதுக்கு தேடுவோர் எவ்வளவாய் பெருகி விட்டு போய்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. சில பேர் நல்லா கஷ்டப்பட்டு பாடுபட்டு செலவழிச்சு பைபிள் காலேஜ் படித்து அவங்கள நல்லா உற்சாகப்படுத்திருப்போம். ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கோம். ரைட், இருக்கட்டும். சில பேர் நல்லா கனி கொடுத்து மகிமையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் சரி, நம்ம சபையிலிருந்து ஊழியர்கள் உருவாகிக்கிட்டே இருக்கணும். பைபிள் காலேஜ் படிக்க போகிறவங்க இருக்கணும், படித்து வட இந்தியாவில் ஊழியத்துக்கு போகிறவங்க இருக்கணும், உலகம் முழுதும் பிரசங்கம் பண்ண போகிறவங்க இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா இங்கேருந்து ட்ரைனிங் எடுத்து பிரசங்கம் பண்ண, பாட்டு நடத்த, ஆறா நடத்த உருவாகி அவர்கள் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தேவன் இந்த நாட்களில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், ஆரம்ப நாட்களில் நல்ல ஊழியத்துக்கு என் பிள்ளை ஊழியத்துக்கும்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது ஊழியத்துக்கு இல்லாமல் வேற எங்கேயா படிக்க வச்சுட்டுப்பாங்க, வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஏற்ற வேளையில் கர்த்தர் அபிஷேகம் செய்து ஊழியத்தின் பாதையை பயன்படுத்துவார். இந்த ஊழியர்கள் எழும்போது முழு நேர ஊழியர்கள் மாத்திரமல்ல, வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டவங்களாக மாறணும். எல்லாரும் பகுதி நேர ஊழியர்கள். நான் சொல்லுவோம் பகுதி நேர வேலைக்காரர்கள்.
முழு நேர ஊழியர்கள்லாம் பகுதி நேரம் வேலை, கொஞ்ச நேரம் வேலைக்கு போயிட்டு சம்மதியம் பண்ணிட்டு மீதி நேரங்கள்லாம் ஊழியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது ஊழியங்களை தாங்குதல். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியங்களை தாங்குதல். நம்முடைய ஊழியங்களை தாங்கக்கூடிய இடங்களை நம்ம வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிருந்து மிஷனரிகளுக்கு நம்ம இந்த அந்தியோகியா சபை அனுப்புறது மாத்திரமல்ல, மிஷனரிகளுக்கு நம்ம இங்கிருந்து காணிக்கைகளை அனுப்ப வேண்டும். வட இந்தியாவிலே நான் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 600 மிஷனரிகள் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு மிஷனரியை தாங்குவதற்கு 5000 ரூபா. மிஷனரி குடும்பத்திற்கு நம்ம உதவி செய்வதற்கு 5000 ரூபா. அவங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஒரு 5000 ரூபா இருந்தால் அதை வச்சு அவங்க ஒரு இடத்துல ஊழியம் செய்து அவங்க கணவன் மனைவி பிள்ளைகளாக வாழ்ந்து சபையை நடத்தி அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. நம்முடைய சபையிலிருந்து ஒரு மிஷனரியை தாங்கலாம். நம்ம கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும் போது அப்படியே அது விரிவாக ஆரம்பிக்கும். விதைக்க நம்ம அறுக்க ஆரம்பிப்போம். ஒரு மிஷனரிக்கு அன்றைக்கி ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா அது அப்படியே பெருகும். அப்புறம் ஒரு 200 ரூபா. அப்படியே மிஷனரிகளுக்கு கொடுக்க நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? நான் என்ன ஜெபம் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஊரை சேர்ந்தவர் கட்டியமால்புரத்தில் இருந்து பாம்பேயில் ஊழியம் செய்கிறார். ஒரு ட்ரைபல் மக்கள் மத்தியில் அந்த முழு மிஷனரியே நான் தாங்கலான்னு விரும்புகிறேன். 5000 ரூபா தான் மாதம் அனுப்பணும். அவர் ஏற்கனவே இங்கே வந்திருக்காரு, ஜோஷுவான்னு சொல்லி ஒரு ஆள். அவரையும் முழு மிஷனரியாக தாங்கலாமான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்மளே கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் இது ஒரு மிஷனரிக்காக அனுப்புகிற ஒரு சபையாய் மாறி இன்னும் பல மிஷனரியை தாங்கணும். தொடர்ந்து நம்ம மிஷனரி பிரயாணம் போகணும். அங்கே நிலங்களை வாங்கி சர்ச்சை கட்டி கொடுக்கணும். அப்படி பல விதங்களில் ஒரு நாட்களில் செய்ய தேவன் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஊழியங்களை நாம் தாங்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியங்களை தாங்க ஆரம்பிக்க வேண்டும். இப்படி நமக்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. 5வது ஊழியங்களுக்காக ஜெபித்தல். சரியா? சபையில் ஜெபம் ஊழியங்களுக்காக. அந்த மிஷனரி தரிசனம் கொண்ட சபை ஊழியங்களுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும். பவுலையும் பர்னபாவையும் அழைத்த அந்த அந்தியோகியா சபை அவங்க 2 பேரையும் போகிற இடங்கள்லாம் தாங்கிக்கிட்டே இருக்கும். ஜெபத்தில் தாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் நட்சத்திரமாக பிரகாசமாக ஊழியம் செய்து பல இடங்களில் போய் அறுவடை செய்து வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். நம்ம சபையில் உருவாக்கப்படுகிற ஊழியர்கள், அனுப்பப்படுகிற ஊழியர்கள், தாங்கப்படுகிற ஊழியர்கள், மிஷனரிகள், இவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நம்ம சபையில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். வீடுகளில் ஜெபக்குழு நடத்துகிறாங்களோ அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் முன்னிலிருந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் ஜெபத்தில் தாங்க வேண்டும். தேவன் நமக்கு இன்னைக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் இந்த ஜெபத்தில் தாங்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஊழியம் செய்கிறவர்களை தாங்கி பிடிப்பதற்கு ஜெபம் வேணும். துஷ்ட மனிதர்களுக்கு நான் காக்கப்பட்டேன், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்றார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். நான் மிஷனரியா போறேன், தேவனுடைய வார்த்தையை நாவல் அருளப்படும்படி ஜெபம் பண்ணுங்க, போற இடங்கள்லாம் வாசல் திறக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. அவர்தான் சொல்றார், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், என்ன துஷ்ட மனிதனுடைய கிரியைகளுக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட்டோங்கிறார். அப்போ ஊழியத்தில் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஊழியர்களுக்கு விரோதமான சூனிய வல்லமைகள், ஊழியர்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகள், மனித துர்க்கிரியைகள், பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு நாம ஒவ்வொருவரும் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபத்துல தாங்க வேண்டும். எல்லா ஊழியங்களையும் ஜெபத்துல தாங்க வேண்டும். கர்த்தர் நாட்களில் கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய கண்களை மூடி சுவிசேஷ தாகம் கொண்ட ஒரு சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். ஆத்ம பாரம் கொண்ட ஒரு சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். ஊழியங்களை தாங்குகிற ஒரு சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே